நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டின் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை வழங்க சென்னையிலிருந்து செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், போச்சம்பள்ளியிலிருந்து செய்தியாளர் ரமேஷ் ஆகியோர் இணைந்துள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பருவம் தவறி பெய்த மழையால் சாமந்தி பூவின் விலை குறைந்து பூக்களை அறுவடை செய்யாமல் விவசாயிகள் சேதமாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அதன் சுற்று வட்டார பகுதிகளான ஜம்புடப்பட்டி, சந்தம்பட்டி, குள்ளம்பட்டி, மத்தூர், சந்தூர் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் இருந்து சுமார் 500 ஏக்கருக்கு மேல் சாமந்தி பூ விவசாயம் செய்து வருகின்றனர். அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் அடுத்து விசேஷ தினங்கள் வருவதை முன்னிட்டு சாமந்தி பூ விவசாயிகள் சாமந்தி பூ விவசாயம் செய்வது வழக்கம். கடந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி அன்று கிலோ 200 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விற்கப்பட்டதால் இந்த ஆண்டு விவசாயிகள் அதிக அளவு சாமந்தி பூ நடவு செய்திருந்தனர். ஆனால் இந்த ஆண்டு கிலோ 25 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை விற்கப்பட்டதால் பறிக்கும் கூலிக்கு கூட கொடுக்க முடியாமல் அறுவடை செய்யாமலேயே தீபாவளி அன்று விற்பனைக்காக காத்திருந்த நிலையில் பருவமழை தவறி பெய்ததால் பூக்கள் கருகிய நிலை குறித்து விவசாயிகள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இந்த போச்சம்பள்ளி சுத்துவட்டார கிராமத்துல கிட்டத்தட்ட 150 இருந்து 200 ஏக்கருக்கு மேல சாமந்தி விவசாயம் பண்றாங்க. சந்தம்பட்டி, குள்ளம்பட்டி, கரடியூர், ஆமணக்கும்பட்டி எல்லாம் செய்யறாங்க. விவசாயம் சாமந்தி விவசாயத்துல இருந்து எல்லாரும் போன வருடம் 2024 வந்து நல்ல லாபம் வந்ததுனால இந்த வருஷமும் அதே அளவுக்கு எல்லாரும் விவசாயம் பண்ணாங்க. இருந்தாலும் இந்த ஆயுத பூஜை, தீபாவளி முன்னிட்டு நாங்களும் போட்டிருந்தோம். ஆனா இந்த பருவமழை தவறி பெஞ்சதுனால அந்த சாமந்தி பூவோட எல்லா இதெல்லாம் தண்ணி கறந்ததுனால எல்லாம் கருகி எங்களுக்கு வந்து அது ஒரு போட்ட முதலீடு கூட எடுக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருக்கு. மருந்துக்கு மட்டுமே எங்களுக்கு வந்து ஒரு 1 லட்சம் ரூபாயில இருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாயிருக்கு. எங்களுக்கு ஒரு நாள் தினக்கூலி ஒரு ஆளுக்கு 300 ரூபாய்க்கு மேல கொடுக்கணும். கொடுத்துமே அது வந்து நாங்க வேலை செஞ்சோம். அதுல இருந்து நாங்க வந்து ஒரு போட்ட முதலீடு கூட எடுக்க முடியாத சூழ்நிலை நிலவரதுனால இங்க நாங்க வந்து நிலத்தை வந்து குத்திக்கு எடுத்து பக்கத்துல கடன் வாங்கி நகையை வச்சுதான் நாங்க வந்து கடன் வாங்கி எடுத்துதான் நாங்க இந்த விவசாயத்தை பண்றோம். நான் படிச்சு முடிச்சுட்டு விவசாயமே பண்ணலாம்னு சொல்லி இங்க வந்தேன். ஆனா இப்பவே நாங்க எதனா கம்பெனிக்கு போயிடலாமா அப்படின்ற சூழ்நிலை வந்து இந்த விவசாயத்துல நடைபெறுது. இப்ப வந்து தீபாவளிக்கு எந்த பூவையும் எடுத்துன்னு போக முடியாத சூழ்நிலை இருக்கு. இதுக்கு வந்து அரசாங்கம் எதனா ஒரு இழப்பீடு மாதிரி கொடுக்கணும். அதை வந்து கோரிக்கை வைக்கிறோம். ஆனா ஒரு 15 வருஷமா விவசாயம் பண்ணி இருக்கிறோம். ஆனா இப்ப சாமந்தி பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷமா சாமந்தி போட்டு வரோம். போன வருஷம் நல்ல விளைச்சல் வந்துச்சு, நல்ல விளைச்சி பருவமழை கரெக்டா பெஞ்சதுனால போன வருஷம் வியாபாரம் ஆச்சு, விளைய வித்துச்சு. இந்த வருஷம் பருவமழை மாறி பெய்யறதுனால எதுலையுமே விளைவிக்கல. பாத்தீங்கன்னா புட்டாசி மாசத்துல வைக்கணும் பார்த்தோம், புட்டாசி மாசத்துல வைக்கல. ஆயுத பூஜை வைக்கணும் பார்த்தா ஆயுத பூஜையில 20 ரூபாய்க்கு கூட கேட்கறதுக்கு ஆள் தான் போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கெல்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த தீபாவளிக்கெல்லாம் பூரா பருவமழை மாறி பெஞ்சதுனால பூராமே கருகி போச்சு. ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் பக்கம் லாஸ் ஆகிற சூழ்நிலை இருக்குது. லாஸ் ஆயிடுச்சு, குறைஞ்சபட்சம் 2 லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு ஒரு ஏக்கருக்கு. அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம போச்சம்பள்ளி தாலுகாவில் வந்து ஒரு 500 ஏக்கரா பக்கம் அழிஞ்சு போச்சு. இதை வந்து உண்மையா எந்த விவசாயிக்கு லாஸ் ஆயினுக்குது, எந்த விவசாயிக்கு பண்ணினுங்கிறான்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கம் வந்து கண்டெடுத்து அவங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கினா நம்ம தீபாவளிக்கு கூட விற்கல. எங்களுக்கு போட்ட முதல்ல இருந்து 2 லட்சம் ரூபாய் பக்கம் லாஸ் ஆகுது. அதுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு நல்லா இருக்குங்க. நாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்துல கிட்டத்தட்ட சாமந்தி ஒரு 500 ஏக்கர் பரப்ப அளவுல நட்டுருக்குறோங்க. எல்லா விவசாயிகளும் சேர்ந்து விலை விற்கும்னு சொல்லிட்டு நம்பி நட்டுட்டுங்க. போன வருஷம் வந்து தீபாவளிக்கு 250-300 வித்துச்சுங்க. இந்த வருஷம் பூ விற்கும்னு சொல்லிட்டு ஆயுத பூஜை தீபாவளிக்கு விற்கும்னு நாங்க எதிர்பார்த்து நட்டங்க. ஆனா மழையும் தொடர்ந்து பேஞ்சதுனால விவசாயம் கொஞ்சம் சரியில்லை, கருகி போச்சு பூவு. இருந்தாலும் விலையும் இல்லைங்க. ஆயுத பூஜைக்கும் ஒரு 20-30 வியாபாரம் முடிஞ்சிடுச்சு, விலை இல்லை. இப்ப அதை பின்னாடி வந்து தீபாவளிக்கான விற்கும்னு ரெடி பண்ணி வச்சிருக்கிறங்க. இருந்தாலும் பூ வந்து விலை இல்லாதனால தருமபுரியில் நேற்று எடுத்துன்னு போயிட்டு இதை வைக்காதீங்க, எடுத்துன்னு போய் வித்துருங்க, குப்பவண்டியில் போட்டுட்டு போயிடுங்க, விலை இல்லை, யாருமே கேட்க மாட்டேன்றாங்க. 5-10 கூட கேட்க மாட்டேறாங்க கிலோ பூ வந்து. அதனால நீங்க எடுத்து போய் குப்பவண்டியில் போட்டு போயிடுங்க, நீங்க விட்டு போகாதீங்க. நாங்க இதை எடுத்து போய் போறது கூட பணம் இல்லாததுனால அங்கே விட்டோன்ட்டுங்க. இதை வந்து கவர்மெண்ட் ஏதாவது பார்த்து விவசாயிகளுக்கு கொஞ்சம் இழப்பீடு ஏதாவது ஹெல்ப் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குங்க விவசாயத்துக்கு. இல்லைன்னா விவசாயம் வந்தா ரொம்ப எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும்.